சின்ன மருமக சீரியலில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாய் கிழவி வீட்டில் இருக்கிற எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு எப்படியோ தமிழை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு கருப்பு கிட்ட, ஐயா கருப்பு வேகமாக வண்டியை எடியா, தமிழுக்கு 12ஆம் கிளாஸ் பரீட்சை இருக்கான், இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும், வேகமாக வண்டியை எடியா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிச்சுட்டு வந்தாச்சு, அவளுக்கு பரீட்சைக்கு வேற நேரம் ஆகுதியான்னு வாயா கிளம்பலான்னு சொல்லிட்டு தாய் கிழவி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் கருப்பு, என்னத்தான் சொல்கிறீங்க, 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போதா, தமிழ் சூப்பர்மா சூப்பர், இங்கே எங்கே கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சரி சரி வாங்க போகலாம். கருப்பு கிளம்பி வண்டியை எடுத்துட்டு 3 பேரும் பரீட்சை எழுத கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தா எல்லாத்தையும் இந்த தாமரை கேட்டுருது. இதை தாமரை கேட்டுட்டு வேகமாக வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி ஏன் இப்படி வேகமாக ஓடி வந்துட்டுருக்க என்னன்னு சொல்லி சாவித்திரி கேட்குது. இந்த தமிழ் இருக்கால, இப்போ அம்மாச்சி கூட எங்கே போயிருக்கான்னு தெரியுமா, எங்கடி போகிறா, அம்மா வந்து ஏதோ கோயிலுக்கு போகிறேன், அவளுக்கு ஏதோ நேர்த்தி கடன் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு, எங்கே போகிறான்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அவள் எக்ஸாம் எழுத போகிறாமா, அவள் 12ஆம் கிளாஸு எக்ஸாமுக்கு முன்னாடி தானே கல்யாணமாச்சு, இப்போ அந்த 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போகிறாமான்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், என்னடி சொல்கிற அப்படின்னு சாவித்திரி கேட்கவும், ஆமாம்மா இவ பரீட்சை எழுத போகிறா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது தாமரை, சும்மாவே இந்த வீட்டில் இவ ஆட்டம் அதிகமாக போயிட்டுருக்கு, இவ 12ஆம் கிளாஸ் பரீட்சை வேற எழுதி அதில் அவள் அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான்னு வை, இவளை கையிலேயே பிடிக்க முடியாது, இவளை ஏதாவது பண்ணணுமேன்னு தாமரை சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தா தாமரை, அவளை என்னத்தாம்மா பண்ணுறது, கருவை கலைக்கிறதுக்கு மருந்தை கொடுத்து பார்த்தோம் அதுவும் நடக்கலை, வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது பண்ணி பார்த்தோம் அதுவும் நடக்கலை, இந்த கார் செட்டில் கிடக்கா மலர் மூலமாக ஏதாவது பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா அதுலேயும் நம்ம தோற்று போயிட்டோம், இவளை என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்லவும், என்ன அத்தாச்சி ரொம்ப பரபரப்பான விஷயம் போல் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரவும், அதெல்லாம் ஒன்றுமில்ல மதினி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கார் செட்டில் கிடக்காலே குள்ள கத்திரிக்கா, அவள் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போயிருக்காளாம், இவளை கூட்டிகிட்டு போயிருக்குது யார் தெரியுமா, எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருக்கு, எங்கள் அம்மாவை வெகுலின்னு நினச்சா கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இப்போது அவள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டு இருக்கு, அவளை 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு, இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லா உண்மையும் சொல்லவும், இங்கே ஈஸ்வரிக்கு அப்படியே பொறுக்கலை, என்ன அத்தாச்சி சொல்கிறீங்க, உண்மையாகவே பரீட்சை எழுத போயிருக்காளா, அத்தை எதுக்கு இவளை கூட்டிகிட்டு போனாங்க, அதுவும் அவளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, அத்தை என்னத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அதான் எனக்கும் தெரியல மதினி, எங்கள் அம்மாவை என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு. இப்படியே சும்மா விடக்கூடாது, இவளை எப்படியாவது பரீட்சை எழுத போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வீட்டிலேருந்து மொத்தமாக அவளை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சாவித்திரி தாமரைன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி சொல்லுது, அவன் மேலே ஏதாவது நகை திருடு போச்சு பணம் திருடு போச்சுன்னு சொல்லி திருட்டு பழி போட்டு ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு துரத்துனா எப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், அதுவும் சரிதான் மதினி, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அவள் பரீட்சை எழுத போயிருக்கா, இப்போ அவள் வர்றதுக்குள்ளே அந்த கார் செட்டில் இருக்கிற அவளோட பேக்குக்குள்ளே அவள் வர்றதுக்குள்ளே எப்படியாவது வீட்டில் இருந்து என் ரூமில் இருந்து கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் ரூம்லேருந்து கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு வாங்க, இந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவள் பேக்கில் வச்சுருவோம், அவள் மேலே திருட்டு பழியை போட்டு இந்த வீட்டை விட்டே துரத்தி பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.